Hi friends, welcome back to MS3 Tech channel. இன்னைக்கான வீடியோல என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு வோல்டேஜ் டிடெக்டர் எப்படி மேக் பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு பாத்தீங்கன்னா PC547 டிரான்சிஸ்டர் ரெண்டு தேவைப்படும். அதுல பாத்தீங்கன்னா மேல உள்ளது பேசிக், கீழ உள்ளது கலெக்டர், ரைட் சைடு உள்ளது வந்து மீட்டர். சோ இதுல பாத்தீங்கன்னா நான் சால்டரிங் பண்ற மாதிரி சால்டரிங் பண்ணிக்கோங்க. நான் சால்டரிங் பண்ணிட்டு எப்படி சால்டரிங் பண்ணனும்னு உங்களுக்கு டீடைலா சொல்றேன். ஃபர்ஸ்ட் டிரான்சிஸ்டரோட மொத பின்னையும் ரெண்டாவது டிரான்சிஸ்டரோட மொத பின்னையும் சால்டரிங் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டிரான்சிஸ்டர்ல ரெண்டாவது பின் ஃப்ரீயா இருக்கும். ரெண்டாவது டிரான்சிஸ்டரோட சென்டர் பின்னும் ஃபர்ஸ்ட் டிரான்சிஸ்டரோட தேர்ட் பின்னும் சால்டரிங் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது டிரான்சிஸ்டர்ல மூணாவது பின் வந்து ஃப்ரீயா இருக்கும். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 10K ரெசிஸ்டர் எடுத்துக்கோங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் LEDல ப்ளஸ் லைன்ல சால்டரிங் பண்ணிக்கோங்க. அந்த LED லைட்டோட மைனஸை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிரான்சிஸ்டரோட மொத பின்னும் ரெண்டாவது டிரான்சிஸ்டரோட மொத பின்னும் சால்டரிங் பண்ணியிருப்போம்ல அதில் சால்டரிங் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்கும். அந்த சென்டர் பின்னில் பார்த்தீங்கன்னா ஆண்டனா கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஃபஸ்ட்டு பின்னும் ரெண்டாவது டிரான்சிஸ்டரோட ஃபஸ்ட்டு பின்லையும் பார்த்தீங்கன்னா அந்த LED லைட்டை கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு 5 வோல்ட் பஸர் அப்படி இல்லைனா 12 வோல்ட் பஸர் ஒன்று வாங்கிக்கோங்க. இந்த பஸரோட ப்ளஸ் லைனை ரெசிஸ்டர் கூட சால்டரிங் பண்ணிக்கோங்க. மைனஸ் லைனை பார்த்தீங்கன்னா LED லைட்டுக்கு மேலே உள்ள லைனில் சால்டரிங் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 0.5 ஸ்கொயர் mm காப்பர் ஒயர் எடுத்துக்கோங்க. அதை பார்த்தீங்கன்னா ஒரு 10 இல்லைனா 15 டேன் இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு ஆண்டனா மாதிரி இருக்கும். ஸோ இதை அப்படியே தனியாக எடுத்துகிட்டு அது மேலே உள்ள இன்சுலேஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு டிரான்சிஸ்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா அதோட சென்டர் பின்னில் நம்ம மேக் பண்ண ஆண்டனாவை சால்டரிங் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா B+B- வந்து பேட்டரி கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 9 வோல்ட் பேட்டரி எடுத்திருக்கேன். அதோட கனெக்டரும் சேர்த்தாப்புல வாங்கியாச்சு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் சைட் டேப் இதில் ஒட்டியிருக்கேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த சர்க்யூட்டை ஃபுல்லாக இதில் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேக் பண்ண சர்க்யூட்டை இதில் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பஸரை பார்த்தீங்கன்னா பேட்டரியோட ரைட் சைடு நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். பேட்டரியோட ப்ளஸ்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம பஸர் கனெக்ட் பண்ணியிருக்கோம்ல அதே டெர்மினலில் பேட்டரியோட ப்ளஸ்ஸை கனெக்ட் பண்ணிக்கோங்க. மைனஸை பார்த்தீங்கன்னா ரெண்டாவது டிரான்சிஸ்டரோட மூணாவது பின் வந்து எம்டியாக தான் இருக்கும். அந்த பின்னில் சால்டரிங் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கனெக்ஷன் நம்மளுக்கு முடிஞ்சிட்டு இப்போ வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த பீப் சவுண்டு கேட்குறது உங்களுக்கு நல்லாவே கேட்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் மேக் பண்ண வோல்டேஜ் டிடெக்டரோட சர்க்யூட் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. மூணாவது ஒரு டிரான்சிஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா அது யூஸ் பண்ணாமலே இருக்கலாம். 2 டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணாலே நல்லா ஒர்க் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி நீங்கள் மேக் பண்ணாலும் ஒர்க் ஆகும். இந்த சர்க்யூட்டில் உள்ள மாதிரி நீங்கள் மேக் பண்ணாலும் ஒர்க் ஆகும். நான் இப்போ பவர் சப்ளை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இண்டிகேட்டருமே ஆகாது. இந்த வயரில் பார்த்தீங்கன்னா ஏசி கரண்ட் ஃப்ளோ ஆகும்ச்சுல நம்மளுக்கு வந்து இந்த இண்டிகேட்டர் வந்து நல்லாவே ஒர்க் ஆகும். சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டோம், பவர் சப்ளை ரன் ஆகலைன்னா அந்த இண்டிகேட்டர்லேருந்து எந்த ஒரு சவுண்டும் வராது. இந்த மாதிரி சிம்பிளாகவே நம்ம வந்து வோல்டேஜ் டிடெக்டர் மேக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ணுறதா இருந்தால் எந்த இது யூஸ் பண்ணாதீங்க. ஸோ நான் அதுக்கு அமேசான் லிங்க் ஒன்று கொடுத்துருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வோல்டேஜ் டிடெக்டர் இருக்கும். அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், அது சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை.